رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله. அன்பிற்குரிய தங்கை ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே, இப்னு சௌத் அவர்களே, அகமது பீரான் அவர்களே, கே சேட் அவர்களே, கே அஷ்ரஃப் அவர்களே, ஹபீப் முகமது அவர்களே, இங்கே அரசு பணியிலே எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல முன் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் இருந்த துறைகள் எல்லாம் அப்படியே வாரி கொட்டுகிற துறை. அந்த துறையெல்லாம் கிடைச்சேன்னா ஒரு வருஷம் இருந்தால் ஏற்கனவே சென்னையில பாதியை வாங்கலாம் என்கிற இந்த நிலைமை. அப்படிப்பட்ட துறையிலே அவர் எவ்வளவு நேர்மையாக யோக்கியமாக நடந்து கொண்டார் என்பதை நான் பார்க்கிறேன். அருமையான ஐஏஎஸ் அதிகாரி பதவிக்கு இருந்தார், சிந்திக்க இருக்கிறார். இவரெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி. அதே போல நீதித்துறை நண்பர் அக்பர் இருந்தார். ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் என்று சொன்னால் அவரை தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவருக்கு என்னுடைய தந்தை கார்டியனாக இருந்தார். அக்பர் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படிக்கின்ற போது எனக்கு அன்னைக்குரிய தம்பி அமீர் கான் அவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இந்த அழைப்பதில் இருக்கின்ற எல்லோரும் நான் சற்று மாறுபட்டோம், நான் மட்டும். ஆனா என்னை எங்க ஊர்ல எப்படி அழைப்பாங்கன்னா இவர் அரசு ஆய்வுன்னு அழைப்பாங்க. என்னுடைய நண்பர்கள், என்னோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள். அவர் என்னை சொந்தமாகவே ஏற்றுக்கொண்ட காரணத்தால் என்னை எங்கள் ஊரில் அரசு ஆய்வுன்னு அழைப்பாங்க. நானும் இஸ்லாமை விரும்பி படிப்பேன். இஸ்லாமிய தாற்பயங்கள், பெருமானாருடைய நல்வாழ்வு, அவர் சொல்லுகின்ற செய்தி, அந்த மார்க்கத்தினுடைய பல பிரமாண்டமான பக்கங்கள், அவற்றையெல்லாம் படிப்பது என்பது எனக்கு மிகவும் ஆர்வத்திற்குரிய. நான் இப்பொழுது பார்த்தாலும் அப்படிப்பட்ட புத்தகங்களை கேட்டு வாங்கிக் கொள்வேன், அந்த புத்தகத்திலே படித்து தெளிவேன். இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் இந்த வளாகத்திற்குள்ளே இருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகிறார். அது என்ன விழான்னு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. இஸ்லாமிய பெண்களுடைய சுதந்திர நாள் என்று இந்த நாளை அறிவித்திருக்கிறார். என்ன சுதந்திரம் என்று சொன்னால், முத்தலாக்கை கிரிமினல் சட்டமாக்கின நாள் இந்த நாள். ஆகவே இது வெற்றிகரமான நாள் என்று இன்னைக்கு அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு சமூகத்தை பிளந்து, ஒரு சமூகத்தை வேறுபடுத்தி, ஒரு சமூகத்திற்குள்ளேயே உட்பகை ஏற்படுத்தி, அந்த சமூகத்திலே அண்ணந்தம்பிகளாக வாழ்ந்தவர்களை எல்லாம் விரோதிகளாக, எதிரிகளாக மாற்றுவதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி, அந்த சட்டத்தையே தன்னுடைய சாதனை என்று சொல்வது வருகிறல்ல, அந்த சட்டம் தான் உனக்கு விடுதலை தருகிறது என்று நம்முடைய மனதை, நம்முடைய சகோதரர்களுடைய மனதை எவ்வளவு தூரம் அவர்கள் சென்று அடைய வேண்டும் என்கிற முயற்சி செய்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்றேன். அதேதான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் சாதாரணமாக எப்படி ஒரு மாதத்திற்கு 2 கூட்டம் நான் என்ற இஸ்லாமிய சகோதரர்கள் கூடுகிற கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன், நிகழ்ச்சிகளிலே நான் பேசுகிறேன். ஆனால் தங்கை ஃபாத்திமா முசாஃபர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இங்கேதான் அறையிலே சரி பாதியாக அன்பிற்குரிய தங்கைகளை சகோதரர்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, தீனும் நன்றும் பிறர் தர வாரம். நமக்கு எது நன்மை நடந்தாலும் எது தீமை நடந்தாலும் அது யாரும் வேற்று ஆட்கள் தருவதில்லை, அதை நாம் தான் உருவாக்கிக் கொள்கிறோம். ஆகவே இன்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த கொரோனா பல புதிய பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்துக்கு கடந்த 2-3 ஆண்டுகள் இந்த வரலாற்றிலே மிக நெருக்கடியான காலகட்டம். பாபர் மசூதி இடிப்பிலிருந்து துவங்கி அந்த தீர்ப்பு வந்த கொடுமையான நாட்களை யாரும் மறக்க முடியாது. நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள், சட்டத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தீர்ப்பினுடைய நியாயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை தொடர்ந்து நடந்த
இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்திலே அதற்கு மட்டும் ஒரு தனியாக அந்த இஸ்லாமியருக்கு மட்டும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அநீதியையும் ஏற்றுக்கொண்டு அதையும் சகித்துக் கொண்டுதான் சொந்த மண்ணிலே அந்நியப்பட்டிருக்கிறோம். சுதந்திரத்தினுடைய பெரிய மாளிகையினுடைய அடித்தளத்தை தோண்டி பார்த்தால் அங்க இருக்கிற எறும்பும் சகதியும் சரிக்கு சரி இஸ்லாமியனுடைய இரத்தமும் சதியும் என்பதை யாரும் அதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இந்த நாடு உலகினுடைய மிகப்பெரிய வல்லரசாக போகிறோம் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லவா? The greatest functioning democracy of the whole world. உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் என்று சொல்கிறோமே, இந்த மாளிகையை கட்டி எழுப்புவதற்கான தியாகங்களை செய்தவர்கள், அதற்காக பெரும் பொருட்செலவினை கொடுத்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவை காப்பதற்கான ராணுவத்தை துவக்குகின்ற போது எந்த காலகட்டத்திலே 1900களிலே முதலிலே 1 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த அந்த இஸ்லாமியனுடைய வரலாற்றை எல்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்? ஒன்று மட்டும் நான் அடிக்கடி சொல்வேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கிற அந்த மாபெரும் மனிதர் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே இன்றைக்கு ஐஐடிஸ் உண்டா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் உண்டா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உண்டா, சாகித்ய அகாடமி உண்டா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிபிக் சென்டர் உண்டா? எல்லாம் இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் போட்டு கொடுத்த அந்த ஐஐடிகள் தான் இந்த அமெரிக்காவில் இருக்கிற சிலிகான் வேலியில் இருக்கிற மிகப்பெரிய சிஇஓஸ் என்று அழைக்கப்படுகிறார்களே, பல கோடிக்கணக்கான டாலர்களிலே சம்பளம் வாங்குகிறார்களே, அந்த சம்பளத்தினுடைய அடிப்படத்தை தோண்டி பார்த்தால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கிற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தியாகியினுடைய வரலாறு. இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்கல. சரி, கடந்த கால சரித்திரத்தை விட்டுவிடும். நிகழ்காலத்தில் என்ன செய்ய போகிறோம்? இந்த சமூகத்திற்கு எங்கே மரியாதை வரும்? எப்படி வரும்? ஒரு சமூகம் மதிக்கப்படக்கூடிய சமூகமாக இருந்தால் இன்றைக்கு அளக்கிற அளவுகோல் என்ன? நாம் படிக்க வேண்டிய பாடம் நம்முடைய பிராமண சகோதரர்களிடமிருந்து படிக்க வேண்டும், இஸ்ரேலிடமிருந்து படிக்க வேண்டாம். நண்பர்களே, எண்ணிக்கை என்பது அதிகாரத்தை தராது. எண்ணிக்கையிலே உலகத்திலே மிகப்பெரிய ஜனத்தொகையாக இருக்கிறோம், அத்தனை ஓடி இருக்கிறோம், இத்தனை ஓடி இருக்கிறோம். அது அதிகாரத்தினுடைய சாவிகளை நம்முடைய கையிலே கொடுக்காது. அறிவுசார் பொருளாதாரத்தினுடைய சாவி வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் அறிஞர்கள் தோன்ற வேண்டும், விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும், மிகப்பெரிய திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதை உருவாக்குகிற பணியிலே தயவு செய்து ஈடுபட வேண்டும். எப்படி வளைகுடா நாடுகளில் இல்லாத செல்வமா, வளைகுடா நாடுகளில் இல்லாத பொருளாதாரமா, அவர்கள் இல்லாத ஜனத்தொகையா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் உலக அரங்கிலே இல்லாத செல்வாக்கு பெகாசஸ் வைத்துக் கொண்டு இன்று உலகம் முழுவதையுமே ஆட்டுகிறானே. ஈரானிலே எங்கேயோ ஒரு பாலைவனத்திற்குள்ளே ஒரு ஜீப்பிலே போகிற ஒரு விஞ்ஞானியை தேடி பிடித்து சேட்டலைட் மூலமாக அவனை அடித்து கொள்ள முடியும் என்கிற அதை செய்து காட்டுகின்ற போது கோடிக்கணக்கில் நாம் இருந்து என்ன பயன்? நாமே நம்மை கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய நாட்கள். நம்ம எத்தனை பேர் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள்? கேளுங்க, ப்ளீஸ் ஆஸ்க் those questions. உங்களுடைய கன்சம்ப்ஷன், நீங்கள் எவ்வளவுத்தை நீங்கள் கன்சியூம் பண்ணுகிறீர்களோ அங்குதான் சந்தை பொருளாதாரம் உங்களை மதிக்கும். How much you consume? யாரால் கன்சியூம் பண்ண முடியும்? அவர் சொன்னார்ல, அருமையா சொன்னார், அந்த மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸ் தான் கன்சியூம் பண்ணும். அவன் தான் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குவான், அவன் தான் வாஷிங் மெஷின் வாங்குவான், அவன் தான் டிவி வாங்குவான். அப்போ சந்தை பொருளாதாரம் யாரை பார்க்கிறது என்று சொன்னால் அதை வாங்கும் சக்தி உள்ளவரை தான் பார்க்கிறது. அந்த மிடில் கிளாஸ் அதுதான் இன்ஜின் ஆஃப் growth. இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை எடுத்துக் கொள்கிற இன்ஜின் அதுதான். நான் கேட்கிறேன், அதில் உங்க பெர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லுங்க. அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மளுடைய உங்களுடைய பெர்சன்டேஜ்? அந்த மிடில் கிளாஸ்ல இருந்தால்தான் அந்த மிடில் கிளாஸ்ல நம்ம குழந்தைகளை, பிள்ளைகளை, பெண்களை கொண்டு வந்து உட்கார வைப்பதுதான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்முடைய வேலை என்கிற முடிவுக்கு நீங்க வரலாம்.
அதை நாம் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சமூகமும் வாழ்வதற்கு காரணம் யார் என்று சொன்னால் அந்த சமூகத்தை வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் எடுத்த சரியான முடிவுகள் தான் ஒவ்வொரு சமூகத்தை ஒவ்வொரு காலகட்டத்திற்கு அழைத்துள்ளது. இந்தியாவுக்கு ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் கிடைத்தது. ஒரே மாதிரி தான் மாநில அரசுகள் தோன்றின. ஆனால் இந்தியாவில் ஏன் சில மாநிலங்கள் வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக முழுமையான பொருளாதார முன்னேற்றம் பெற்ற மாநிலங்களாக இருக்கிறது? ஏன் சில மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்களாக, கல்வியறிவு இல்லாதவர்களாக, பொருளாதாரத்தில் பின்னேறிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாநிலங்களை வழிநடத்திய தலைவர்கள் சரியாக அமைந்த காரணத்தினால்தான் சில மாநிலங்களே வளர்ச்சி உண்டு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு 4 இளைஞர்கள் கான்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நிக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி காண்கிறார். அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி காண்கிற போது 4 பேர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஒருவன் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கணும், அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னொருத்தர் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுதான் இன்னொரு பிரச்சனை. இன்னொருத்தர் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், அதுதான் என்னுடைய இன்றைய தேர்தல். 4வது இளைஞனை கேட்கிறான், உனக்கு என்னையா பிரச்சனை? நானும் என் குடும்பத்தாரும் உயிரோடு பத்திரமாக இருந்தாலே போதும். ஏன் ஒரு இஸ்லாமிய இளைஞன்? There is an existential crisis. ஆனால் தமிழ்நாட்டிலே நாம் மாண்போடு வாழ்கிறோம், மதிப்போடு வாழ்கிறோம், மரியாதையோடு வாழ்கிறோம், செல்வாக்கோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை வழிகாட்டிய தலைவர்கள் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கான பொறுப்பு என்று சொல்றேன். You are all leaders of the community. இன்னைக்கு நீதி அரசர்கள் இருக்கிறீர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறீர்கள், மிகப்பெரிய 10 டாக்டர்கள் இருக்கிறீர்கள், பொருளாதார முதலாளிகள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை போட்டு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் இருக்கிறீர்கள். அன்பிற்குரிய சகோதரி இவங்க பேர சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க பிஎஸ்சி எங்களுடைய வெல்விஷன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவையிலே தான் இதை போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 15 ஆண்டுகள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளில் இந்த சமூகத்தை நாம் எப்படி தூக்கி கொண்டு நிறுத்துகிறோமோ, நம்முடைய முன்னோர்கள் செய்ய தவறுகளை நாம் செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பேசலாம், ரெங்கநாத் கமிஷன் மிஸ்ரா ரிப்போர்ட்டை பேசலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்கிறது இந்த இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய கல்வி பொருளாதார வாழ்வோடு இஸ்லாமியுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறது என்று சொல்கிறது. உண்மைதான். பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை மோசமாக இருப்பதற்கு காரணம் இருக்கு. அவர்களை நாம் எல்லோருமே சேர்ந்து அவர்களை அடித்தட்டிலே போட்டு மிதித்து வைத்திருந்தோம். அவர்களுக்கு கல்விச்சாலைகளை திறந்து கொடுக்கவில்லை, அவர்களை தெருப்பையில நடக்க விடவில்லை, அவர்களை சமூக நீதியோடு நடத்துவதற்கு நாம் எல்லோருமே எல்லாருமே everybody is guilty. ஆனால் 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட நீங்களே பின்னங்கி போனீர்கள். It's not 1 or 2 years, 800 years. இந்த நாட்டிலே பாதுஷாக்களாக, சக்கரவர்த்திகளாக, நவாபுகளாக, சுல்தான்களாக இருந்து கோட்டை கொத்தளங்கள் கட்டி மிகப்பெரிய ஜாகீர்கள், ஜமீன்கள் இப்படியெல்லாம் நடத்தினவர்களுக்கு கல்வி ஏன் வரவில்லை? அதுக்கு யார் காரணம்? The community has passed. The leaders have to think about it. அதை சரி செய்யக்கூடிய காலத்திலே we are standing. அதான் நான் சொன்னேன், டர்னிங் பாயிண்ட்ல நம்ம இப்ப நிக்கிறோம். இது கொரோனா சூழ்நிலையில் it has aggravated the situation. அதை போன்ற சூழ்நிலைகளில இதை போன்ற அமைப்புகள் தான் அதற்கான வழிகாட்டும். அதற்காக நான் அவர்கள் எல்லோரையும் மனமாற பாராட்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நிறைவாக அருள் செய்வான் என்று நானும் என்னுடைய இறை வேண்டுதலிலே மறக்காமல் வேண்டுகிறேன். நான் கேட்டேன், இந்த கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, ஏன் நல்ல பொண்ணு எங்க இருக்கு, நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாதா? அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு இப்ப நிறைய டிவியில பாக்குறேன் நான். முதலியார் மேட்ரிமோனி, வன்னியர் மேட்ரிமோனி, கவுண்டர் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனின்னு. ஆனா முஸ்லீம் மேட்ரிமோனின்னு நான் பார்க்கல. உண்மை இருக்கா? இருக்குதா? சரி சரி சரி.
Nika.com இருக்குதா? அதுல கொஞ்சம் அதுதான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல, அதுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள் செய்யணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், சாளரங்களின் வீடுகளின் சன்னல் கதவுகளை தரங்கள். எப்படிப்பட்ட அடையாளத்தை நாம், இதுக்கு என்ன ஆன்டிடோட்? நம்முடைய சொந்த மண்ணிலே நாம் அந்நியப்பட்டு போயிருக்கிறோமே, நம்மை வெறுப்பை விதைப்பதற்கு நம்மை விளைநிலமாக பயன்படுத்துகிறார்களே. இந்த நாட்டில் என்ன தவறு நடந்தாலும், இந்த தௌஹீத் ஜமாத்தை பற்றி சொன்னார் பாய், நம்ம அதற்கு பதில் கூட நாம் செய்யவில்லையே. அன்னைக்கு அந்த பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மூழ்கி எழுந்தார்களே, அங்க இருந்து 1 லட்சம் பேருக்கு போலியான பிசிபிடி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் சர்டிபிகேட், அதெல்லாம் நம்ம பேசுறோம் மேடையில பேசுறோம். அப்போ என்ன நடந்தாலும் நம்மை தவறு சொல்லுகிறார்களே, எது நடந்தாலும் அதற்கான ஊடகங்கள் தயார் செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில ஒரே நாளிலே வெறுப்பை விதைப்பதற்காக மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் நம்மளால எதிர்கொள்ள முடியல. டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன். அதை போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அந்த சமூகத்தை எப்படி பயிற்றுவிக்க போகிறோம், அதை போன்ற திட்டங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதற்காக சிந்திக்க வேண்டும். அதான் சொல்லிட்டு நான் மைனாரிட்டிஸ் கமிஷன் சேர்மனாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார். நம்முடைய வக்ஃபோர்டுடைய தலைவராக அருமையான ரஹ்மான் அவர்களை நியமித்திருக்கிறார். இந்த வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். இதை நாங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்காக எல்லாம் துவா பண்ணணும். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் பகை வெளியே இல்லை. நான் யாரையுமே அவர் இடத்தை பண்ணாரு, நான் பகை பூரா உள்ளதான் இருக்குது. கல்லறைகளில் பெரிய பெட்டிஷன், நான் திருவள்ளூர் போயிருந்தேன், பெரிய மனுக்கள் இல்லை. என்ன மனு கேட்கிறாங்க? கல்லறைகளிலே அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுங்கள். அதான் பெரிய கோரிக்கை. நாங்கள் நினைத்தபடி இறைவனை தொழுவதற்கான இடத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும். இதுதான், வேற ஒன்றும் கோரிக்கையே கிடையாது. இடமும் ஏன் கேட்டா, ஏன் கல்லறைகளில் அடக்கம் செய்ய முடியல, அவசான பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, அங்க யார் அவர்களை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மவர்கள் தான் தடுக்கிறார்கள். கிறிஸ்தவ கல்லறை என்று ஒரு கல்லறை இருந்தால் அதுல எல்லா கிறிஸ்தவர்களும் அடக்கம். ஆனா அப்படி இல்லை. அதுல ஆர்சி கல்லறை, சிஎஸ்ஐ கல்லறை, பெந்தகோஸ்டல் கல்லறை, இசிஐ சர்ச்சு கல்லறை, பிஎல்சி சர்ச்சு கல்லறை, இந்த கல்லறையில் உள்ளவங்க அந்த கல்லறைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு என்பது தெரியல. நம்ம ரெட்டில்ஸ்ல நம்முடைய மயானத்துல பெரிய தகராறு. நான் வக்ஃபோர்டு தான் பாயிண்ட் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்ப கூடிட்டு, அந்த காலத்துல அடக்க சிறத்துக்கு ஒரு வசதியான ஒரு வள்ளல் குழந்தை ஒரு 20 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு. அந்த 20 ஏக்கர் நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ள நடுவில் மாட்டிடுச்சு. ஒரு காலத்துல காடா கிடந்த இடம் இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் போகக்கூடிய இடம் ஆன உடனே அதை ஆக்கிரமிக்கிறவர்கள் யார் ஆக்கிரமிக்கிறார்கள் சொன்னார், நம்மவர்கள் தான் போய் அதை ஆக்கிரமிக்கிறார். இதை போன்ற பிரச்சனைகளை தான் நாங்கள் எதிர்கொண்டு இருக்கோம். நமக்கு இல்லாத செல்வம் இல்லை. வக்ஃபோர்டுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க எத்தனை லட்சம் கோடி இருக்கணும், அதையெல்லாம் கையகப்படுத்துவதற்கு எத்தனை முறை பதவியேற்கணும்னு தெரியும் எனக்கு. 10 முறை பதவியேற்றா கூட நடக்குமான்னு தெரியல எனக்கு. இறைவன் அருளால் அண்ணன் அற்புதமானவர்கள் நிறைவேற்றி காண்பிப்பார். நேர்மையான நியாயமான. ஆகவே இது ஒரு நல்ல நேரத்தில் துவங்கப்பட்ட அமைப்பு. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருக்காகவும் பி ஃபார் ஆல் என்கிற அந்த தத்துவமே ஒரு அற்புதமான தத்துவம். நீங்க we can never develop and grow in isolation. தனியாக தனித்தீவாக முன்னேறிவிடவே முடியாது, எவ்வளவு பெரிய சமூகமாக இருந்தாலும். அப்போ நமக்கு வேண்டியவர்களை நம்மோடு சேர்த்து கொண்டே போக வேண்டும். அதுதான் நான் பிராமண சகோதரர்களை படிக்க வேண்டும் சொன்னேன். 2 விழுக்காடு இருந்தவர்கள் இன்று தங்களை ஒரு பெரும்பான்மையை ஆக்கி அதிகாரத்துடைய சாவிகளை கையில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிகார வர்க்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் அதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். 13 விழுக்காடு 14 விழுக்காடு இருக்கிற நாம் ஏன் அதை அடைய முடியாது என்ற கேள்விதான் நம்ம கேட்கணும். இப்போ
அதை எப்படி how to develop, how to grow, how to progress, அதற்கான யுக்திகளை, ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வகுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் இன்னைக்கு ப்ரொஃபஷனல்ஸ். இங்க இருக்கிற மிகப்பெரிய உலகத்தினுடைய வியாபார சூழ்நிலை தெரிந்தவர்கள், தொழில் சூழ்நிலை தெரிந்தவர்கள், உலகம் முழுவதும் சென்று பயணித்தவர்கள், வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு வரைபடம் கொண்டு தருவதற்காக இந்த அமைப்பு பயன்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இஸ்லாமத்தை விட ஒரு விஞ்ஞானபூர்வமான மார்க்கம் உலகத்தில் எங்கேயும் இருக்க முடியாது. அதாவது எல்லா மதமும் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வரலாற்றை புரட்டி கொண்ட முதல் 3 பேர் என்று ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தில் முதல்ல அந்த நம்பர் அமர்ந்தி 100 who is the first என்று சொன்னார் பெருமானார் நபிகள் தான் சொல்கிறார். ஏன்னு கேட்டா மற்றவங்க நல்ல மார்க்கத்தை கொடுத்தார்கள், நல்ல தத்துவத்தை சொன்னார்கள், அந்த தத்துவத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. Jesus Christ never established an empire. Lord Buddha never formed a kingdom. ஆனால் பெருமானார் அந்த அரேபிய மூடத்தனமான மிலேச்சனத்தனமான மக்கள் வாழ்ந்த இடத்திலே சத்திய நெறியை போதித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சத்திய நெறியை சட்டமாக்கி அதை தானே தலைமையேற்று அதற்காக போராடி அவைகளெல்லாம் வாழ்வித்து வாழ்ந்த வரலாறு தான் இது இஸ்லாமை இவ்வளவு மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மதமாக இருக்கிறது. உலகத்திலே மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மதம் என்று என்ன மதம் என்று கேட்டால் இஸ்லாம் தான். எவ்வளவு அருமையாக சொல்கிறார். சிறுபான்மை மக்கள் என்று பேசுகிறோமே, சிறுபான்மை மக்கள் ஒரு சமூகத்திலே எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைவிட முடியும். If the minorities are safe, the country is safe. If the minorities are safe, law and order is good. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்றார், ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய மனைவி கிறிஸ்தவராக இருந்தால் அவளை மதம் மாறுவதற்கு கட்டாயப்படுத்த கூடாது என்று அவர் ஆணையிடுகிறார். He should never compel her to convert. அது மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமிய கணவர் ஒரு கிறிஸ்தவ மனைவி, அவர் பிறந்திருக்கிற பையன், மனைவி இஸ்லாமுக்கு வர மறுக்கிறார், நோய்வாய்ப்பட்டு படுத்து விடுகிறார். பெருமானார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவளை தேவாலயத்திற்கு கூட்டி செல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு. ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு போ, இல்லை என்றால் உன் தோளில் ஏற்றி கொண்டு போய் அவளை தேவாலயத்தில் கொண்டு இறக்கு என்று சொல்கிறார். இதை விட வேறு வெரைட்டி பெட்டர் ஐடியல்ஸ் இன் எனி ரிலிஜன் யூ டெல் மீ. ஆகவே அவ்வளவு உலகத்துல ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் எங்க வந்தது? சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோமே, இடஒதுக்கீடு பேசுறோமே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, மெரிந்தவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, யாரும் விரும்பாதவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லுகிறோமே, அவர் தானே சொன்னார் முதல்ல ஹிலால் என்கிற கருப்பின் அடிமையை கூப்பிட்டு தேவனுடைய வழிபாட்டுக்கு அழைக்கின்ற அந்த முதல் உரிமையை ஒதுக்கீடு செய்து கருப்பின அடிமைக்கு கொடுத்து இடஒதுக்கீட்டினுடைய முதல் சூட்சுமத்தை கொண்டவர் பெருமானார். நிறைய நம்ம பேசணும், இதை நாம் சொல்ல வேண்டும். இந்த தவறாக புரிந்து கொள்வதனுடைய அதற்கு சரியான மாற்று என்று சொன்னால், நம்மிடம் இருக்கிற உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழன் என்கிற அடையாளத்தை மட்டும் வெளிப்படுத்துவதுதான் இன்றைக்கு இருக்கிற வெறுப்பு. அந்த அடையாளத்தை தான் நாம் இந்த ஹோல்ட் பண்ணணும். அதுதான் இந்த விஷமுறி மருந்து. இந்த வெறுப்பு அரசியலை மாற்றுவதற்காக நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சமூக நாகரிக புரட்சி என்று சொன்னார், நம்மை முழுமையான தமிழர்களாக அடையாளப்படுத்தும். அது எப்படி செய்வது என்பதெல்லாம் நாம் உட்கார்ந்து பேச வேண்டும். நான் உயரால் அவைலபிள், அதையெல்லாம் நாம் வருங்காலத்தில் திட்டமிட்டு செயலாற்றுவோம். இந்த அருமையான துவக்கம் நாம் வைத்திருக்கிற புள்ளி ஒரு அழகான கோலமாக மாறும், அற்புதமான கவிதையாக மாறும். அந்த நாடுக்காக காத்திருப்போம். எல்லோரும் ஒன்றுபடுவோம், முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.